புதுசா கமிட் ஆனவங்க ஆல்ரெடி லவ் ட்ராக்லயே ரொம்ப வருஷமா சின்சியா இருக்கிற எல்லா லவ்வபிள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. செலிப்ரேஷன்னாலே மைண்டுக்கு ஃபர்ஸ்ட் வர்றது ஃபுட் தான். ஒரு நல்ல ஃபுட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்த இடம் தான் விஆர் கார்னிவல், முடிச்சூர் மன்னிவாக்கம். எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெஸ்டாரண்ட் பற்றி சொல்லிக்கிறேன். இங்கே இருக்கிற சரௌண்டிங்காக இருக்கட்டும், அட்மாஸ்பியராக இருக்கட்டும், செம்மையாக ரொமான்டிக்காக கப்பலுக்காகவே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பாக அந்த பக்கம் போனால் ட்ரை பண்ணாமல் வந்துடாதீங்க. இந்த மெனூஸ் எல்லாமே ஆல்ரெடி நிறைய இடத்துல இருக்கிற மெனூஸ் தான் இருக்குது. பட் டேஸ்ட்டு தான் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா அஃபோர்டபுளான ப்ரைஸு, ஃபர்ஸ்ட் கிளியரன்ஸ் ஓகே. நெக்ஸ்ட்டு என்னென்ன ஃபுட் ஆர்டர் பண்ணோன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம இங்கே இருக்க சிக்னேச்சர் சிக்கன் ரைஸ் அண்ட் சிக்கன் நூடுல்ஸ் வந்து ரொம்பவும் டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக செம்மையாக இருந்துச்சு, அஃபோர்டபுளாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நாங்கள் ஸ்பெஷலி பட்டர் அண்ட் கார்லிக் நான் தரமாக கொடுத்துருந்தாங்க வித் கடாய் சிக்கன் கிரேவியோட. ஆசமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் டேஸ்ட்டு. நான் ஒவ்வொரு டிஷ்ஷுக்கும் அவங்க எடுக்கிற டைம் வந்து ஓகே தான், ரொம்ப லேட்டாலாம் இல்லை. நெக்ஸ்ட் நாங்கள் ஒரு குவார்ட்டர் தந்தூரி ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதுதான் கொஞ்சம் சொதப்பல் மாதிரி இருந்துச்சு. எனக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட்டு பிடிக்கல. அவங்கக்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம், அவங்க பார்க்குறேன்னு சொன்னாங்க. ஸோ கொஞ்சம் வந்து என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்சம் ஃபயராக ஆகிடுச்சு. ஐ மீன் அடி பிடிச்சிச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டேஸ்ட் வந்துச்சு. மற்றபடி எல்லா டிஷ்ஷுமே செம்மையாக இருந்துச்சுங்க. உங்களுக்கு ஒரு ப்ரைவசியான இடம், ஒரு அஃபோர்டபுளான பிளேஸு, ஒரு சூப்பரான அட்மாஸ்பியரில் கேண்டில் லைட் டின்னர் ஆர் எனிதிங் நைட் டைமில் ஒரு தரமான ஸ்பாட்டாக இந்த ஸ்பாட் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம கமெண்டில் என்னென்னு சொல்லுங்கள். நான் லொக்கேஷன் கூட பின் பண்ணுறேன். போதுண்டா சாமி, இதுக்கு மேலே நம்ம குட்டி தம்பிக்கு இடமே இல்லைடா அப்படின்னு சொல்லி இதோட நம்ம ஸ்டாப் பண்ணியாச்சு. ஃபைனலாக பெப்சியோட முடிச்சாச்சு. எல்லாமே அன்ஹெல்த்தி ஃபுட்டு தாங்க. நம்ம என்னைக்காச்சும் டேஸ்ட் பண்ணும் போது அது வந்து நம்மளையும் அறியாமல் அந்த டேஸ்ட் நாக்கில் ஓட்டிக்குது. என்ன பண்ண சொல்கிறீங்க? கண்ட்ரோல் எதுவுமே பண்ணுறதுக்கு வாய்ப்பே இருக்காது. நீங்களும் என்ன மாதிரி இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபைனலாக நம்மளோட ஃபேவரட்டான பாட்டோட இந்த வீடியோ பிடிச்சிட்டோம். பாய். என்ன நினச்சி பார்த்தீங்க?